ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 40வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் வச்சு தான் நடக்குது. ஸோ டெல்லியோட ஹோம் கிரவுண்டு 24 ஏப்ரல் ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் வின் கேமில் இருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டேஸில் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இதில் பார்க்கல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் நிறைய கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்டோயினிஸ் கேப்டன், ருத்ராஜ் கெய்க்வாட் வைஸ் கேப்டன்ங்கிற அளவுக்கு கூட நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். நம்ம யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரீசெண்டாக என்னோட சர்க்கிள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 940 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. ஸோ 1000 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 957. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜிடி 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ டிசி பொறுத்த வரைக்கும் 8வது இடத்துல இருக்காங்க. ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 போட்டிகள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி 4 போட்டிகள் வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி 8க்கு 3 போட்டிகள் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ரன் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு ஜிடி கூட கம்பேர் பண்ணல. ஸோ ஜிடிக்கு முன்னாடி டாப்பில் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் வின் பண்ணால். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் டிசிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையே நடந்த மேட்ச். ஸோ பெரிய கேம் 267 ரன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பவுண்டரிஸ் இருக்கும், பேலன்ஸ்டு பிச்சாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு அதிக சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் நடந்த மாதிரியே இந்த பர்டிகுலர் மேட்ச் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி குஜராத் கிரவுண்டில் வச்சு இந்த ரெண்டு டீமும் ப்ளே பண்ணல 89க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி ஆல் அவுட் ஆயிருக்காங்க அகேன்ஸ்ட் டிசி. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மைண்டில் கொஞ்சம் ப்ளே ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 200+ டோட்டல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா 170 to 190 ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வெனியூ ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 85 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 39 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 46 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 22 முறையும், 150 169 23 முறையும், 170 189 22 முறையும், 190 மேலே 18 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இன்னிங்ஸ் வைஸாக இப்போ நம்ம பார்க்கல பிளே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 மேட்சஸில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 267 அடிச்சிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ணி 199க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 223 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 146க்கு 9 சொல்லி பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் 167 பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் அதையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் மேட்ச் 181க்கு 4 செகண்ட் பேட் பண்ண டீம் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய விக்கெட்ஸ் வந்து பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போலர்ஸ்க்கு இம்பார்ட்டன் பற்றி கீழே டீட்டில் பார்க்கலாம். விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 மேட்சஸில் 28 விக்கெட் பேஸ் போலர்ஸ்க்கும் 21 விக்கெட் ஸ்பின் போலர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் அருண் ஜேட்லி கிரவுண்டில் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 166 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ஹையர் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எஸ் தான் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 66க்கு இந்த கிரவுண்டில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த 4 மேட்சஸில் இன்னிங்ஸ் பேஸ் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பிச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல செகண்ட் இன்னிங்ஸ் போலர்ஸ்க்கு குறிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் அதிக விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போலர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டீமில் கொண்டு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெப்த்தான அனாலிசிஸ் லாஸ்ட்டு 4 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 28 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஹை பேஸ் இப்போ நார்ஜே மாதிரி போடக்கூடிய போலர்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. கிளியரன்ஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸும், இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய போலர்ஸ்க்கு 7 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கிடச்சிருக்கு. இப்போ 21 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் போலர்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக்கு 6 விக்கெட்டும், சைனாமேன் 6 விக்கெட்டும், ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 விக்கெட். ஸோ ரைட் ஆம் அவுட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸோ சைனாமேனுக்கும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கும் பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. லெக் பிரேக்குக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக சப்போர்ட் பண்ணி இந்த 3 டைப் ஆஃப் போலர்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருக்காங்க. ரஷீத் கான், நூர் அகமது, குல்தீப் யாதவ், ஷாய் கிஷோர் அப்படின்னு சொல்லி எக்ஸலண்டான வெளியில் எடுக்கக்கூடிய பாலை வந்து நிறைய வெளியில் எடுக்கக்கூடிய போலர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது.
ஸோ இப்போ ஹெட் ஹெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 4 மேட்சஸில் ஜிடி பார்த்திங்க அப்படின்னா 2 முறையும் டிசி 2 முறையும் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கல இந்த டிசியோட ரீசென்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 2 லாஸ்க்கு அப்புறம் 2 வின்னு, மீண்டும் ஒரு லாஸ் ஹோமில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் 2 லாஸ்க்கு அப்புறம் வின் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு 2 டீமே லாஸ்ட் 5 மேட்சஸில் 2 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் ப்ளே பண்ண 4 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா டாப் பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் ரஷீத் கான் 32 + 1 விக்கெட் எடுத்திருக்காரு, சந்தீப் 1 விக்கெட்டும், ஸ்பென்சர் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ பதிலுக்கு முகேஷ் குமார் 3 விக்கெட், ஸ்டப்ஸ் 2 விக்கெட், ஸோ இஷாந்த் சர்மா பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் எடுத்திருக்காங்க. செகண்ட் மேட்ச் அக்சர் ஒரு 27 ரன், கலில் 2 விக்கெட், இஷாந்த் சர்மா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அபினவ் மனோகர் 26, மோஹித் சர்மா 2 விக்கெட், ராஷித் கான் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ தேர்ட் டேவிட் வார்னர் ஒரு 37 அடிச்சிருக்காரு, அக்ஷர் பட்டேல் நாஜிலாம் ஒரு டீசென்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாய் சுதர்ஷன் ஒரு 67, மில்லர் 31, ஸோ ரஷீத் கானுக்கு 3 விக்கெட் கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஒரு 84 அடிச்சிருக்காரு, மில்லர் 20, ரஷீத் கான் 1 விக்கெட், ரிஷப் பண்ட் 43 ரன் அடிச்சிருக்காரு, கலில் 2 விக்கெட், குல்தீப் யாதவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. காமனாக அதிகமாக வந்த நேம்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரஷீத் கான் தான். ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷன்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் இருக்காரு. ஸோ ரஷீத் கான் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் சிவிசி கூட கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் டீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 2 டீமுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஹெட்டில் ரீசெண்டாக ஃபார்ம் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட், சாய் சுதர்ஷன், கலில் அகமது, ஸோ இந்த 3 பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங்ல பொறுத்த வரைக்கும் ஃப்ராசர் மெக்காருக்கு டேவிட் வார்னர் ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிருத்திவி ஷாவை இம்பாக்டாக கொண்டு வந்தாங்கன்னா மெக்கார் கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அபிஷேக் போரல், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், லலித் யாதவ், ஆண்ட்ரி நாஜு, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், லாஸ்ட்டாக கலில் அகமது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேட்டர்ஸில் மட்டும் பிருத்திவி ஷா உள்ளே வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நியூ பால் போடக்கூடிய போலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் கலில் அகமதும், இவர் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு ஸ்பின்னர் லலித் யாதவ் இருக்கட்டும். ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா விருத்திமான் சகா அவுட் ஆகிட்டார் அப்படின்னா சாய் சுதர்ஷனுக்கு லலித் யாதவ் நியூ பாலே போல் பண்ண வந்துருவார். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸுங்கனால இவர் தான் போல் பண்ணியிருந்தார். ஸோ மற்றபடி பார்க்கல நமக்கு முகேஷ் குமார் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆண்ட்ரி நார்ஜை பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ பார்க்கல இந்த பர்டிகுலர் டீமில் டாப் ஆர்டர்ஸ் ஸோ பிருத்திவி ஷா ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ ப்ரோ பிக் பண்ணோம்னா மஸ்ட் ஈஸியாக தெரிகிறார் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டில். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பிருத்திவி ஷா நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃப்ராசர் மெக்கார்க்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சஸ் எக்ஸலண்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட் 3 மேட்சஸ் ஆல்மோஸ்ட் ஸோ டீசென்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ அவரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ரொட்டேஷனில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு யாராவது வீக்னஸாக இருப்பாங்களா இனிஷியலாக அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இனிஷியலாக ஃப்ராசர் மெக்கார்க்க விக்கெட் தூக்கக்கூடிய எபிலிட்டி ரஷீத் கானுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு ரஷீத் கான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிருத்திவி ஷாவும் டேவிட் வார்னரும் ஒரு 5 ஓவர் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு 6th ஓவர் தான் எப்பவுமே ரஷீத் கான் போல் பண்ண வருவார். ஸோ அந்த டைமில் மெக்காருக்கு இறங்கினாருன்னா டக் அவுட் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரஷீத் கான் பவுலிங்கில். ஸோ அந்த அளவுக்கான குவாலிட்டியான பவுலருக்கு அகேன்ஸ்ட் அவரோட ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2 மேட்சஸாக ஃப்ளாப் ஒரு சின்ன இன்ஜுரிலேருந்து வராரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ஹெட்லையும் ஒரு டீசென்ட்டான ஒரு 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டேஸில். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அபிஷேக் போரல் ரொட்டேஷன் பிக் தான். ஸோ இம்பாக்டாக இவரும் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 11ல் ஆட வைக்காங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ரொட்டேஷன் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். எந்த டீம் நீங்கள் மேக் பண்ணாலும் ஒரு சேஃபான ஆப்ஷன் நீங்கள் யாராவது ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீமில் மட்டும் இவர் அஸ் அ பிளேயராக போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ரிஷப் பண்ட், ஸோ மஸ்ட் பிக்கு சிவிசிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டபுள் ஆப்ஷன் பிளேயரு. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே மீண்டும் சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிரவுண்ட் ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் லாஸ்ட் மேட்ச் நம்மளை ஏமாற்றிட்டார், ஃப்ளாப் கொடுத்துட்டார். பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஹெட்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு பவுலிங்கில். மீண்டும் அதை பண்ணுவாரானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரீசன் என்னென்னா லலித் யாதவ் பார்த்திங்க அப்படின்னா லைனப்பில் இருக்கிறதுனால ப்ராப்பராக அவரே 4 ஓவர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறனால ஸ்டப்ஸை பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்டப்ஸோட ஃபேண்டசி வேல்யூ லோ ஆனாலும் செகண்ட் பேட்டிங்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல நோட் பண்ணிக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. செகண்ட் பேட்டிங் சிவிசி ஸ்டப்ஸ் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்து அக்ஷர் பட்டேல் அஸ் அ பிளேயராக மட்டுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பிக் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயரு. ஸோ போத் இன்னிங்ஸ்மே நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். லலித் யாதவ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். ஃபர்ஸ்ட் பால் பண்ணி லாஸ்ட் மேட்ச் மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணல நீங்கள் லலித் யாதவ் ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஆப்போசிட் டீமில் மில்லர் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டி அவங்களாம் கொஞ்சம் டிலே ஆகி தான் வருவாங்க. ஸோ சாய் சுதர்ஷன் இவர் ஈஸியாக ஆடுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல விக்கெட்லெஸ்ஸாக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லலித் யாதவ். ஸோ ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஆண்டர்சன் ஆர்ஜே இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் கொடுங்க. லாஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் பவுலிங்கில் மொதல் ஓவர்லேயே பார்த்திங்க அப்படின்னா 23 ரன் கிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்பேக் கொடுத்து 3 ஓவருக்கு 33 சொல்லி கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நம்ம கம்பேர் பண்ணல 20 எக்கனாமிக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல 11 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிருந்தாரு. ஸோ இந்த மேட்சும் 11 ஆர்டர் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குல்தீப் மஸ்ட் பிக்கு லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு நல்லா அட்டாக்கிங்கில் ஆடப்போ 4 விக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு மினிமமாக 1 விக்கெட் இல்லைனா 2 விக்கெட் ரிஸ்க்காக செகண்ட் பவுலிங்கில் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் முகேஷ் குமார் ஹெட் லாஸ்ட் மேட்ச்சில் ட்ரீம் டீம் கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்காரு. 103 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதே பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் SRH டீசெண்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் பவுலிங் வந்து முகேஷை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கையில் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் அவர் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்சும் விக்கெட் லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கலில்கிட்ட ஒரு ரிஸ்க்கான வீசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா ஃப்ராசர் மெக்காருக்கு உங்களுக்கு சேஃபான ஆப்ஷனாக தெரியலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா பிருத்திவிஷா அப்படின்னு தான் யோசிப்பேன். ஸோ பிருத்திவிஷா டேவிட் வார்னர் அப்படின்னு போகிறதே பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் நார்ஜே, குல்தீப் யாதவ். ஸோ முகேஷ் குமாரா நார்ஜேவாங்கிறது உங்களோட சாய்ஸ். நான் பார்த்திங்க அப்படின்னா கலீல் அகமதை கண்டிப்பாக வந்து என்னோட டீமில் ட்ரை பண்ணிக்கிடுவேன். இந்த நெக்ஸ்ட் இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிருத்திவிஷா தான் லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தார். ஸோ இவர் மஸ்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் பிருத்திவிஷாவை போத் இன்னிங்ஸ்மே பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜிடியோட பிளேயிங் விருதிமான் ஷகா, சுப்மன் கில், டேவிட் மில்லரு, ஸோ அஸ்மதுல்லா உமர் ஜாய், ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், நூர் அகமது, சந்தீப் வாரியர், மோஹித் சர்மா. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜிடியோட ஒரு பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கள் ப்ரோ சாய் சுதர்ஷன் அப்படின்னா அவர் இம்பாக்ட் பிளேயர் லாஸ்ட்டில் வந்ததுனால அவரை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ்லையும் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். கீழே இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நியூ பால் போடக்கூடிய போலர்ஸ் சந்தீப் வாரியர் இருக்கார். அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு உமர் சாய் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த கிரவுண்டில் அகெயின்ஸ்ட் இந்தியா வேர்ல்டு கப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல உமர் சாய் ஓரளவுக்கு டீசெண்டான கிரவுண்ட் இந்த கிரவுண்ட் ரெக்கார்டும் இருக்குது. ஸோ உமர் சாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கப் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து 100க்கு தான் கொடுக்குறாங்க. ரஷீத் கான் 2வது ப்ரிஃபரன்ஸும் 3வது தான் சாய் கிஷோர் வராரு. ஸோ ரஷீத் கான் டைட்டாக போட்டால் சாய் கிஷோருக்கு விக்கெட் கிடைக்கும். 100 டைட்டாக போட்டாலும் சாய் கிஷோர் விக்கெட் கிடைக்கும். இவரும் டைட்டாக தான் போட போகிறாரு. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்பின் ட்ரியோவை எப்படி டிசி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து டிசிக்கு அகேன்ஸ்டாக அவர் ப்ளே பண்ணலை. ஸோ இதுக்கு முந்தின மேட்ச் பஞ்சாப் கிரவுண்ட் அதாவது முல்லன்பூர் கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருந்தார். ஸோ எக்ஸலண்ட்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டீசெண்டாக பேட்டிங்கும் பண்ண முடியும். TNPL நம்ம நிறைய மேட்சஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ டாப் ஆர்டர்ஸ் விருதிமான் ஷகா, சுப்மன் கில். ஸோ இந்த 2 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விருதிமான் ஷகா பர்சன்டேஜ் வைஸாக 33 சொல்லி லோவாக இருக்காரு. இது வந்து ஒரு பேட்டிங் விக்கெட் ஒரு இன்ஜுரியிலேருந்து வர ரீசன் காண்டி ஒரு 2 மேட்ச் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருதிமான் ஷகா ஒரு ரிஸ்க்கான பிக்காக தான் இருக்காரு. ஸோ மஸ்ட்டாக அவங்க டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸ்மே பார்த்திங்க அப்படின்னா விருதிமான் ஷகாவை பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. டேவிட் மில்லரு. ஸோ சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் ரெக்கார்டு கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு மீண்டும் சிவிசி கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் அசால்ட்டாக ஆடிட்டார் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த லாஸ்ட் 2 மேட்சஸாக பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ரன்ஸ் வரல. ஸோ இந்த மேட்ச் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இந்த கிரவுண்டில் டீசெண்டான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கல பேட்டிங் ஃபஸ்ட்டு சிவிசி சுப்மன் கில் மஸ்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுப்மன் கில்லை ரிஸ்க்காக ஸ்கிப் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஷாந்த் சர்மா 11ல் ஆடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் சுப்மன் கில்லை ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஜிஎலுக்கு. நெக்ஸ்ட்டு டேவிட் மில்லரு. ஸோ பேட்டிங் செகண்டு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவரும் பர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் SRH தான் ஒரு 60+ அப்படின்னு சொல்லி அடித்து வைஸ் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ மற்றபடி பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த சீசனில் அவர் 5 மேட்சாக கொடுக்கல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்ட் ரொம்ப சின்ன கிரவுண்டு, ஃபினிஷ் பண்ணதுக்கான ஒரு ஈஸியான கிரவுண்டு. ஆப்போசிட் டீமில் டெத் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக போடலை. லாஸ்ட் மேட்ச் SRHக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஒஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஷபாஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா 50 அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் போகிறவங்க மில்லரை மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஒமர்சாய் டபுள் ஆப்ஷன் பிளேயர் பேட்டிங்கில் ஒரு மினிமமாக ஒரு 15 ரன்ஸு, பவுலிங்கில் ஒரு விக்கெட் அப்படின்னு வச்சாலே நமக்கு ஒரு 50லேருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்குது. சேஃபான பிக்கு அஸ் அ பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷாருக் கானுக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போல் பண்ண கொடுத்துருந்தாங்க, 7 ரன் கிட்ட கொடுத்துருந்தார், விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். ஸோ பேட்டிங்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ரொட்டேஷனில் ஷாருக் கானை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகுல் திவாட்டியுமே ஆஸ் யூஸ்வல் அப்படி தான். இப்போது இந்த பர்டிகுலர் டீம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த டாப் ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிவாட்டியா உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஈஸியாக வந்து டிவாட்டியா விக்கெட்டை கொடுக்க மாட்டார். ஸோ என்ன தான் ஆப்போனண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு திலக் வர்மா எப்படி வந்துட்டு 4 விக்கெட் 3 விக்கெட்டும் போகிற சுச்சுவேஷனில் எல்லா மேட்சும் உள்ளே வந்தாலும் நின்று ஸ்டடி பண்ணி அந்த மேட்சை பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ஸ்கோர் கொண்டு போகிறாரோ அந்தளவுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான் ராகுல் டிவாட்டியா. அவரை பார்த்திங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆனால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது போத் இன்னிங்ஸுமே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ராஷித் கானை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். சிவிசி ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷாய் கிஷோருமே நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் கொடுக்கணுமா ப்ரோ அப்படின்னா ரிஸ்கி தான். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓவர் ரிஸ்கி பிக் தான் கேப்டனுக்கு. பட் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாலுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சிவிசி ஸ்லாட்டில் இருக்கார். செகண்ட் பவுலிங் பண்ணியில் ஒரு வீசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்பின்னர்ஸோட கையில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 12 ஓவர்ஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஜிடியோட வின்னிங்ஸே இருக்குது. பேட்டிங் பெருசாக இந்த சீசன் ஜிடிக்கு இல்லை, பவுலிங் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ சந்தீப் வாரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லேயே பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎல்லே பார்த்திங்க அப்படின்னா அவர் போடக்கூடிய லென்ஸ் வந்து ரொம்பவே ஒய்டாக இருக்கும். நான் லைவ்லேயே பார்த்துருக்கேன். ஸோ அவரோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் கம்மியாகிட்டே தான் போகுது. ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆடி ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ அந்த மைசூரில் போனீங்கன்னா அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம் போலிங் ஃபர்ஸ்ட்டில். ஸோ மோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இவரோட ஸ்லோயர் ரன்ஸ் வந்து இந்த கிரௌண்டில் எஃபெக்டிவாக இருக்குமா ப்ரோ அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் இருந்தாலும் நீங்கள் வீசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சின்ன கிரௌண்டாக இருந்தாலுமே விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. போத் இன்னிங்ஸும் மோஹித் சர்மா வந்து பிக் பண்ணிக்கலாம். சந்தீப் ஃபர்ஸ்ட் பவுலிங் நான் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ 7 பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ இந்த பர்டிகுலர் டீமில் இருந்து அப்படின்னா விருத்திமான் சகா, சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷனை நான் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்மதுல்லா ஒமர்சாயி. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மில்லரி பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 4 பிளேஸ் இதில் ட்ரை பண்ணியாச்சு. ரஷீத் கானு, ஸோ நூர் அகமது இல்லைனா ஷாய் கிஷோர். ஸோ இந்த 3 பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லாட்டில் இப்போதைக்கு 7 பிளேஸ் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாய் சுதர்ஷன் வேணும்னா மில்லரை ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ இம்பாக்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சங்கர், பிஎஸ் சரத், சாய் சுதர்ஷனே, தர்ஷன் அல்கண்டே, மனோ பார்த்திங்க அப்படின்னா சுதர்கார் அப்படின்னு சொல்லி 5 பிளேஸ் இருக்காங்க. ஸோ சாய் சுதர்ஷன் தான் இம்பாக்ட் பிளேயராக வரப்போகிறாரு. மஸ்ட்டாக அவர் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேப்டன் செலெக்ஷன் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான கேப்டன் செலெக்ஷனாக இருக்குது. சேஃபாக யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கில்லு, ஃப்ராசர் மெக்காருக்கு, டேவிட் வார்னர் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னரும் சுப்மன் கில்லையும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வீசியாக ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் போகிறதே பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ரிஸ்கி ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், ரஷீத் கான், குல்தீப் யாதவ் 2 தடவை மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ குல்தீப் யாதவ், ரஷீத் கான், பிருத்திவி ஷா, டேவிட் மில்லர்னு சொல்லி 4 பிளேஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. செகண்ட் பவுலிங் பண்ண விசி, ரஷீத் கானும் செகண்ட் பவுலிங் பண்ண சிவிசி, பிருத்திவி ஷா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் டேவிட் மில்லர் ரொம்ப ரிஸ்க்காக இந்த கிரவுண்டில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில். ஸோ ரொட்டேஷனில் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக செகண்டில் சிவிசி ரொட்டேட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் வைஸாக டீம் எப்படி மேக் பண்ணால் பார்க்கலாம் வாங்க. ஸோ அவரேஜ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜஸ் வந்து பிளேஸ் வந்து பிக் பண்ண போகிறோம். 75 to 100% இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் இருக்காரு. ஸோ பேட்டிங்கில் சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன் சொல்லி 2 பிளேஸ் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல் மட்டும் தான். பவுலர்ஸில் ராஷித் கான், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ். ஸோ உங்களுக்கு 6 பிளேஸ் இருக்க ரீசன்காண்டி நீங்கள் 3லேருந்து 4 பிளேஸ் வரைக்கும் இந்த ஸ்லாட்டை வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸில் ஒருத்தர் தான் ட்ரீம் டீமில் சான்ஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அக்ஷர் பட்டேல் நீங்கள் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம், டபுள் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சிம்பிளாக சொல்லியிருந்தேன், இந்த பிளேஸ்லேருந்து 2 இவர் கண்டிப்பாக வந்துடுவார். இந்த 3 பிளேஸ்லேருந்து 2 பிளேஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அதிகமாக டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல், ரிஷப் பண்ட். ஸோ இந்த 2 பிளேஸும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் கண்டிப்பாக கொண்டு வர பாருங்கள். ஸோ இந்த 2 பிளேஸும் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ 2 பிளேஸுமே ரெக்கார்டு வந்து சூப்பராக இருந்திருக்கு. சாய் சுதர்ஷனுக்கு ஹெட்ல 74 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 62 பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கல இப்போ 50 to 75% பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் யாருமே இல்லை. பேட்டர்ஸில்
டேவிட் வார்னர், ஃப்ராசர் மெக்கார்க்கு, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்ன்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸில் யாருமே இல்லை. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மோகித் சர்மா மட்டும்தான் இருக்கார். 3 டெல்லி பேட்டர்ஸ், ஒரு ஜிடி பவுலர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ட்ல இருந்து 2 பிளேயர்ஸ் உங்களுக்கு மஸ்ட்டு. ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா பண்ணுறாங்க டிசி அப்படின்னா இவர் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா இவர் கூட கம்பேர் பண்ணல மெக்கார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபான பிக்காக தெரிய வராரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா மெக்கார்க்கு, டேவிட் வார்னர் போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 3 பிளேஸ் இந்த ஸ்லாட்டில் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோகித் சர்மா மோஸ்ட் ப்ராபபிளி 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இவங்க 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷன் பேர் தான். ஸ்டப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு போலிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25 to 50% இந்த ஸ்லாட்டில் ரொம்ப பிளேயர்ஸ் இருக்காங்க. விருத்திமான் சகா பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிருத்திவி ஷா வந்துட்டார். டேவிட் மில்லரும் வந்துருவார், 24% மேலே இருக்கார். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் ஓமர் ஜாயா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டியா. ஸோ பவுலர்ஸில் கலீல் அகமது, முகேஷ் குமார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. 4 ஜிடி, 3 டிசி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக நம்ம ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 7 பிளேயர்ஸில் 3 அல்லது 4. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 4ன்னு போகிறது பெஸ்ட்டு. ஸோ பிருத்திவி ஷா வந்து நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். விருத்திமான் சகாவையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பவுலர்ஸில் ஒருத்தர் தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பேருமே ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ டேவிட் மில்லர் ஒரு சேஃபான பிக்காக தெரிய வராரு. ரொட்டேஷனில் இந்த ஸ்லாட்லேருந்து 3லேருந்து 4 பிளேயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக லோ பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் போரல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் லைக் யாருமே இல்லை. ஸோ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான், லலித் யாதவ், அவ்வளோதான், வேறு யாரும் இல்லை. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷாய் கிஷோர், நூர் அகமது, ஆண்ட்ரிச் நார்ஜே, சந்தீப் வாரியர்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல 7 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் பிக் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஜிடி பவுலர்ஸ் தான் கம்மியாக பிக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நூர் அகமது, ஷாய் கிஷோர் இந்த 2 பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீம் கேப்டன் இல்லை வைஸ் கேப்டன் அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் ஷாய் கிஷோர் லாஸ்ட் மேட்ச் கேப்டனாக வந்து ரீசன் காண்டி நூர் அகமதுட்டே நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இந்த 2 பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக சான்ஸ் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு லலித் யாதவுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அபிஷேக் போரல் கன்சிஸ்டன்சி கிடையாது. ஒரு மேட்ச் அடிச்சா ஒரு மேட்ச் அடிக்க மாட்டார். ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரியாது. ஆண்ட்ரிச் நார்ஜே நீங்கள் ஃபஸ்ட் போலிங்கில் ட்ரை பண்ணிக்கலாம். சந்தீப் வாரியர் ஆஸ் யூசுவல் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் போலிங்கில் ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பேசிக் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிச்சுக்க பேஸ்ட் டீமாக இருக்குது. விருத்திமான் சகா, ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர்ஸ்லையும், பேட்டர்ஸில் வார்னர், ரிஸ்கா, மில்லர், பிருத்திவி ஷா, ரிஸ்காவும், சுப்மன் கில் சேஃபாக பிக் பண்ணியிருக்கோம். அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் ஆல்ரவுண்டர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் குல்தீப் யாதவ், ரஷித் கான், கலீல் அகமது, நூர் அகமது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கான பிக்காக உள்ள கொண்டு வந்திருக்கோம். கேப்டன் டேவிட் வார்னர் டீம், வைஸ் கேப்டன் ரஷித் கான் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஸோ இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பேஸ் டீமு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. ஸோ எப்படி ஃபஸ்ட் பர்சன்டேஜ் வைஸாக பிளேஸ் வந்து பிக் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஐடியாஸ் கொடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்குன்னு ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் வைக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.